கடன் வசூலில் கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடந்த வங்கியல்லாத நிதி நிறுவனங்களுக்கான கருத்தரங்கில் பேசிய அவர், கடன்கள் நுகர்வோரின் தேவைக்கேற்பவும் திருப்பிச் செலுத்தக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் என்றார். கடன் வசூல் நேர்மையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் என்றும் இரக்கமற்ற நடைமுறைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவின் முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்ட தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதன் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் தேவநாதன் உட்பட 3 பேர் பிணை கோரி 3வது முறையாக தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி GK இளந்திரையன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் யாதவ் 680 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும், சென்னை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் முதலீட்டாளர் சங்கத்தின் வழக்கறிஞர் கூறினார். சொத்துக்கள் குறித்த விவரங்களை மறைத்துவிட்டு அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து தேவநாத யாதவின் முழு சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் குறைந்தபட்சம் 300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பையாவது காட்டினால் பிணை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதி கூறினார். லஞ்ச ஒழிப்புத்துறை வலிமையாக இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ஊழியர்கள் எண்ணிக்கையை உயர்த்தியும் கட்டமைப்பு வசதிகளை அதிகரித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையை பலப்படுத்த தமிழக அரசு 6 மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பட்டா மாறுதலுக்கு வருவாய்த்துறையினர் லஞ்சம் கேட்டதாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் கருத்து கூறிய நீதிபதி புகழேந்தி, தபால் துறையைப் போல செயல்படுவதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கப்படவில்லை என்றும், புகார்களை விசாரிக்க தற்போதுள்ள ஊழியர்கள் எண்ணிக்கை போதுமானது அல்ல என்றும் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து சாகசத்தில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காலை 6 மணி அளவில் அவர்கள் கோபுர உச்சியிலிருந்து பாராசூட் உதவியோடு குதித்துள்ளனர். ஈஃபில் கோபுரத்திலிருந்து சாகசத்தில் ஈடுபடுவது இது முதன்முறையல்ல. கடந்த 2023ஆம் ஆண்டே இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார். பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவுக்கு நியூ ஹாம்ப்ஷயர் கூட்டாட்சி நீதிபதி தடை விதித்துள்ளார். ஒரு கர்ப்பிணி, 2 பெற்றோர் மற்றும் அவர்கள் குழந்தைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் டிரம்பின் உத்தரவால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோரும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த உத்தரவுக்கு தடை விதிக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை நிராகரித்து டிரம்பின் உத்தரவுக்கு முன்னுரிமை அளித்தது. வழக்குகளை முடித்து வைக்க 30 நாட்கள் கால அவகாசம் அளித்தது. அதன் மூலம் வரும் ஜூலை 27ஆம் தேதி டிரம்பின் உத்தரவு அமலுக்கு வரும் என்பதால் அதற்குள்ளாக தடை கோரிய வழக்கில் பூர்வாங்க தடை விதித்து நீதிபதி ஜோசப் லாஃப்லன் உத்தரவிட்டார். குழந்தைகளுக்கு அவர்களின் அமெரிக்க குடியுரிமையை மறுப்பது தீங்கு என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ரிஷப் பந்தை புகழ்மிக்க டென்னிஸ் வீரர் கார்லஸ் அல்காரஸோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் கவாஸ்கர். விம்பிள்டன் டென்னிஸ் மைதானத்திற்கு சென்ற அவர் விஜய் அமிர்தராஜோடு கலந்துரையாடி கயில் அல்கராஸ் மற்றும் ரிஷப் பந்த் இருவருமே எதிர்பார்க்காததை செய்யக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டார். தங்கள் விளையாட்டுகளில் அதனாலேயே இருவரும் தனித்துவம் மிக்கவர்களாக உள்ளதாகவும் கவாஸ்கர் கூறினார். நடப்பு தொடரில் ஜோகோவிச் பட்டம் வெல்ல வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் மரண வழக்கில் தனது சகோதரிக்கு அவர் அனுப்பிய மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருந்த விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. சென்னை ரெட்டேரியில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளராக இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் புலினேனியின் உடல் பிரிட்டானியா நகரில் அவருக்கு சொந்தமான இடத்தில் கைப்பற்றப்பட்டது. முன்னதாக நவீன் தனது சகோதரிக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். அதில் நிறுவனத்தில் அவர் 45 கோடி ரூபாயை அபகரித்ததாகவும் 5 கோடியை திருப்பிக் கொடுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நிறுவன அதிகாரிகளான நரேஷ், முகுந்த் ஆகியோர் பணத்தை திருப்பிக் கொடுத்தாலும் சிறைக்கு செல்வாய் என மிரட்டியதாகவும், இதில் அச்சமடைந்து தான் உயிரை மாய்க்கும் முடிவை எடுத்ததாகவும் மின்னஞ்சலில் நவீன் குறிப்பிட்டுள்ளார். தனது சொத்து ஆவணங்கள், பாஸ்போர்ட், காசோலைகளை பால் நிறுவனம் வாங்கிக் கொண்டதாகவும் தன்னை சித்திரவதை செய்ததாகவும் மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் மரணம் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் நவீனை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரிக்கவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருமலா பால் நிறுவனம் மற்றும் தனது தங்கைக்கு மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தகவல் அனுப்பிவிட்டு நவீன் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ள காவல்துறை, அந்த புகாரில் காவல்துறையினர் மீது எந்தவொரு குற்றச்சாட்டையும் நவீன் முன்வைக்கவில்லை என தெரிவித்துள்ளது. நவீனின் தற்கொலையில் கொளத்தூர் காவல்துறை மாவட்ட துணை ஆணையருக்கு தொடர்புள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாவதால் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க சென்னை பெருநகர மேற்கு மண்டல காவல் இணை ஆணையருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அங்காளம்மன் கோயில் தெருவிலிருந்து வெளியூருக்கு கடத்தப்படவிருந்த 1200 கிலோ ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து எல்லன்புரம் குமரன் நகர் பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் அதிகாரிகள் வீட்டை திறந்து பார்த்தபோது 120 கிலோ கோதுமை கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டது. தென்காசி கன்னிமாரியம்மன் கோவில் தெருவில் விதிமீறிய வணிக கட்டடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ராஜேஸ்வரி அம்மாள் என்பவருக்கு சொந்தமான வணிக கட்டடம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நகராட்சி அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைத்தனர். இந்த கட்டடத்தில் இந்தியன் வங்கி உட்பட பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. இந்தியன் வங்கி தரப்பில் வங்கியை மாற்றுவதற்கு சிறிது கால அவகாசம் கோரப்பட்டதால் வங்கி செயல்பட்டு வந்த பகுதிக்கு மட்டும் சீல் வைக்காமல் நகராட்சி ஊழியர்கள் புறப்பட்டுச் சென்றனர். திண்டுக்கல் தபால் நிலையம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்திரா காந்தி ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கும் பங்கு 5000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற தனியார் பள்ளி மாணவர்கள் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் 12 மாணவர்கள் லேசான காயமடைந்தனர். பள்ளி முடிந்த மாணவர்கள் சாலையை கடக்கும்போது இந்த விபத்து நேரிட்டது. சம்பவம் குறித்து கார் ஓட்டுநரிடம் காவலர்கள் விசாரணை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு மகாதேவர் கோயில் நிலங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரின் பேரில் இந்து அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலத்தை அளவிடச் சென்றபோது அங்கிருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் அடையாள அட்டை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு புகார் அளித்தவர்களையும் மிரட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பெங்களூருவில் வசிக்கும் தெரு நாய்களுக்கு இனி ராஜயோகம்தான். அங்கு வசிக்கும் நாய்களுக்கு தினசரி சிக்கனும் முட்டை சாதமும் வழங்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள 600 முதல் 700 நாய்களுக்கு தினசரி ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கப்படும். நாய்களுக்கு உணவு வழங்கும் பணிக்காக 2,80,00,000 ரூபாய் ஒதுக்கியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் இச்சேவையை வழங்குபவர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரையும் அறிவித்துள்ளது. இதை விலங்குகள் நல ஆர்வலர்கள் வரவேற்ற போதும் இதனால் தேவையற்ற தொல்லைகள்தான் ஏற்படும் என பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு மரண தண்டனை விதித்து அம்மாநில போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு சிறுமியை பல நாட்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 3 பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. இதுவரை ஜல்பைகுரி மாவட்டம் கண்டிராத ஒரு தீர்ப்பு என வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டெல்லி வசந்த் குஞ்சில் வங்கமொழி பேசும் பெங்காலிகளை வங்கதேசத்தினர் என முத்திரை குத்தி அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெங்காலிகள் ஊடுருவல்காரர்களாக நடத்தப்படுவதாக சாடியுள்ளார். வங்கமொழி பேசுவது ஒருவரை வங்கதேசத்தினராக மாற்றாது என்றும் பெங்காலிகள் எந்த மொழி பேசினாலும் அவர்களும் மற்றவர்களைப் போல இந்திய குடிமக்கள்தான் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் பணிபுரிந்து வரும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக திமுக அளித்த 181 தேர்தல் வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி டிபிஐ வளாகம் முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு போராட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஆசிரியருக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என அப்போது வலியுறுத்தினர்.
தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து பணிநிரந்தரத்தை உடனடியாக அறிவிக்கும் வரை வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒற்றை முடிவுடன் செயல்பட்டு வருகிறோம். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை உயர்ந்து 9,075 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை உயர்ந்து 72,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாமகவின் 37வது ஆண்டின் வெற்றி பயணத்தை விரைவுபடுத்துவதற்காக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் குரலாக திகழும் பாமக வரும் ஜூலை 16ஆம் நாள் 36 ஆண்டுகளை நிறைவு செய்து 37ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்கு உங்களை தவிர வேறு எவருமில்லை என்று சுட்டிக்காட்டி அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் நிறைவு செய்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தெலங்கானாவில் முந்தைய பிஆர்எஸ் அரசு 2018ஆம் ஆண்டு தெலங்கானா பஞ்சாயத் ராஜ் சட்டத்தை இயற்றியபோது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 34 விழுக்காட்டிலிருந்து 23 விழுக்காடாக குறைத்தது. இந்நிலையில் தற்போதைய அரசு இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர ஒப்புதல் அளித்துள்ளது. இடஒதுக்கீடு விவகாரத்தில் 1 மாதத்துக்குள் முடிவெடுக்க தெலங்கானா மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சபரிமலையில் ஜூலை 13ஆம் தேதி நவக்கிரக கோயில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. எனவே இன்று மாலை நடை திறக்கப்பட உள்ளது. ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் பிரதிஷ்டை நடைபெறும் என்று அன்றிரவு நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 3 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சக வீரர்களோடு உணவு சாப்பிடும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த விண்வெளி வீரரான சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றனர். தற்போது அங்கு தீவிர ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் உணவருந்தும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. 4 வீரர்களும் 14 நாட்களை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ஜூலை 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்று பீர்க்கங்காய் விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேப்பனப்பள்ளி, சிகரலப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி வகைகள் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றில் பீர்க்கங்காய் விளைச்சல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமோகமாக உள்ளது. வடிவத்தை பொறுத்து கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சேலம், திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பணிகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பெண் தலைமை காவலரின் வீட்டில் பட்டப்பகலில் நகை பணத்தை கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுப்பட்டியில் உள்ள இலுப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய தலைமை காவலரான கிருஷ்ணவேணி நேற்று மதியம் கணவரோடு வெளியே சென்றபோது இந்த கொள்ளை நிகழ்ந்துள்ளது. இரவு 8 மணிக்கு வீடு திரும்பிய போது 26,000 ரூபாய் ரொக்கம், 1.5 சவரன் நகை ஆகியவை அபகரிக்கப்பட்டிருந்தன. காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் மலையாள நாளிதழ் ஒன்றில் 1975 நெருக்கடி நிலையை விமர்சித்து எழுதிய கட்டுரை காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்களிடையே வார்த்தை போருக்கு வித்திட்டுள்ளது. அண்மை காலமாக மத்திய அரசுடன் சசி தரூர் மிகவும் இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறார். இது காங்கிரஸ் கட்சியில் கடுமையான சலசலப்புகளை உருவாக்கியுள்ளது. நெருக்கடி நிலையை விமர்சிக்கும் கட்டுரை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தரூரின் பெயரை குறிப்பிடாமல் பூனை வெளியே வந்துவிட்டதாக கூறினார். சசி தரூரின் கருத்துக்களை விமர்சிப்பவர்கள் இன்னும் நெருக்கடி நிலை ஆதரிக்கும் மனநிலையிலேயே இருக்கிறார்கள் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியுள்ளார். இந்நிலையில் தரூரின் சொந்த மாநிலத்தில் கேரள காங்கிரஸ் தலைமை இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ கருத்து சொல்ல மறுத்துவிட்டது. அனைத்திந்திய காங்கிரஸ் காரியக்குழு உறுப்பினரான சசி தரூரின் கருத்து குறித்து மத்திய தலைமைதான் கருத்து சொல்ல வேண்டும் என கேரள எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் கூறியுள்ளார். ஆனால் கேரள காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் சசி தரூரின் கட்டுரையை விமர்சித்து வருகின்றனர்.
சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் விலை உயர்ந்து 9,075 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை அதிகரித்து 72,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரளாவின் வயநாட்டில் கும்கி யானைகள் மூலம் காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மூடப்பள்ளி பகுதியில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கிறது. அண்மையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை காட்டு யானை தாக்கி ஆட்டோவையும் சேதப்படுத்தியது. கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று முத்தங்கா வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து பரமுக் மற்றும் வரதன் என்ற 2 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இவற்றின் உதவியோடு காட்டு யானைகளை விரட்டும் பணி நடைபெற்று வருகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சக வீரர்களோடு உணவு சாப்பிடும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த விண்வெளி வீரரான சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர். தற்போது அங்கு தீவிர ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் உணவருந்தும் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. 4 வீரர்களும் 14 நாட்களை நிறைவு செய்துள்ள நிலையில் ஜூலை 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் குடியேற்ற சோதனையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் வெடித்தது. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் பணியில் அமெரிக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டினர் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள உரிமம் பெற்ற கஞ்சா பண்ணைகளில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர்.